எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை உபாகமம் 31:8. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தனிமைப்படுத்தப்படுவதும் கைவிடப்படுவதும் மிகவும் துன்பகரமானது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய தனிமையில் அவர் துணையாய் இருப்பதினால் அவர்களை கைவிடாமல் நடத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றியும் காட்டுகிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? மனிதர் எம்மை விட்டு விலகலாம், எம்மை கைவிடலாம். ஆனால் நம் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் எப்போதும் எம் கூடவே இருக்கிறார். ஒரு தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய், ஒரு சகோதரனுக்கு சகோதரனாய், ஒரு நண்பனுக்கு நண்பனாய், எல்லாருக்கும் எல்லாமுமாய் அவர் எங்களுடனேயே இருக்கிறார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு அவனது தந்தை ஒரு காட்டுக்கு சென்றார். மகனே, இப்போது உனக்கு முன் ஒரு பெரிய சவால் உள்ளது. அதில் நீ வெற்றி பெற்றால் பெரிய வீரனாகி விடுவாய். இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும். உன் கண்கள் கட்டப்படும், ஆனாலும் நீ பயப்படக்கூடாது. வீட்டுக்கு ஓடி வந்து விடவும் கூடாது என்றார். சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான். அவனது கண்களை தந்தை துணியால் இறுக கட்டினார். பிறகு தந்தை திரும்பி செல்லும் காலடி யோசை மெல்ல மெல்ல மறைந்தது. அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை கத்துவதும் நரி ஊளையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தது. காட்டு விலங்குகள் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதயம் படபடவென அடித்து கொண்டது. காற்று வீச காட்டில் நின்ற மரங்கள் ஆடின. மழை வேறு தூர தொடங்கியது. கடுங்குளிர் ஊசியாய் உடலை துளைத்தது. ஐயோ, இப்படி நிற்கதியாய் தவிக்க விட்டு தந்தை போய்விட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன் என்று பல முறை கத்தி பார்த்தான். சிறிது நேரத்தில் இனி கத்தி பயனில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும் பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினான். இப்படியே இரவு கலைந்தது. விடியற்காலையில் லேசாக கண்ணயர்ந்தான். சூரியன் உடம்பை சுட்ட போதுதான் கண்கட்டை திறந்து பார்த்தான். கண்ணை கசக்கி கொண்டு எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அழுகையே வந்துவிட்டது. அப்பா என்று பாய்ந்து தன் தந்தையை தழுவி கொண்டான். அப்பா, நீங்க எப்போ வந்தீங்க என்று ஆவலாக கேட்டான். நான் எப்போது மகனே உன்னை விட்டு போனேன் என்றார் தந்தை. அப்போ ஏன் நான் பயந்து அலறிய போதெல்லாம் எதுவும் பேசவில்லை என்று கேட்டான். உன் மனோதிடம் வளர வேண்டும், நீ எதற்கும் அஞ்சாத வீரனாக வேண்டும் என்பதற்காக மௌனம் காத்தேன். ஏனென்றால் அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது துணிச்சல் தானே வரும் என்றார் தந்தை. ஆம் என கண்பானவர்களே, நம் ஆண்டவரும் இந்த தந்தையே போலத்தான் எப்போதும் நம்முடனேயே இருக்கிறார். ஆனால் இந்த மகன் தன் அப்பா எப்படி தன்னை விட்டு போகக்கூடும் என்று சற்றேனும் சிந்தித்து பார்க்கவில்லை. நாமும் இப்படித்தான். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தும் நாம் பல வேளைகளில் தனித்து விடப்பட்டவர்கள் போல தவிக்கிறோம். அவர் எம்மோது கூட இருப்பதை மறந்து விடுகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருப்பதால் எம்மோடு யார் இருக்கிறாரோ இல்லையோ அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினங்கள் நல்ல தகப்பனே. அப்படியே எங்களை காத்து நடத்துங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.